மிக கொடூரமான ஒரு குற்றம். कोई रिजल्ट नहीं मिला है अभी तक. जो इंक्वायरी चल रहा है इसका कोई रिजल्ट नहीं अभी तक मिला है. நியாயமான ஒரு போராட்டம். அதிர்ச்சி அளிக்கும் ஒரு ஆட்சி. கொல்கத்தாவின் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் ஓர் இளம் மருத்துவ மாணவி கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சோகச் சம்பவம். இது நாடு முழுவதையும் உலுக்கியதோடு மேற்கு வங்க அரசு மற்றும் போலீசாரின் மூடி மறைக்கும் முயற்சியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இதே அளவுக்கு நாட்டின் முதன்மை நீதிமன்றமான உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தை சுவாமோட்டோ முறையில் கையாள வேண்டிய நிலை கொண்டு வந்தது. மேற்கு வங்க அரசு இந்த வழக்கை கையாள்வதில் அலட்சியம் காட்டியுள்ளதாக உச்ச நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆர்ஜிகர் மெடிக்கல் கல்லூரியில் நடந்த விபரீதம். அந்த இடத்தை முழுநேரம் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டுகளின் பட்டியல் மிகவும் நீளமானது. ஆனால் இன்னும் பல பதிலில்லாத கேள்விகளும் உள்ளன. இளம் பெண் மருத்துவர் சந்தேகத்துக்கிடமாக இறந்தார் என்று தொடங்கிய வழக்கை அவரது பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் விரைவில் தற்கொலை என கூறினர். ஆனால் உண்மைகள் வெளிவர ஆரம்பித்தவுடன் இது தற்கொலை அல்ல, சாதுரியமாக மூடி மறைக்கப்பட்ட கொடூரமான பாலியல் வன்முறை மற்றும் கொலை என்பது. தொடக்கத்திலேயே இதற்கான அறிகுறிகள் இருந்தன. கல்லூரியின் முதல்வர் இந்த சம்பவத்தை தற்கொலை என்று கூறி கடந்து போனதும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் அவர் எடுத்துக்கொண்ட தாமதமும். இதன்போதிலும் மாணவியின் துயர்மிகு பெற்றோருக்கு அவர்கள் மகளின் உடலை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது. நேரம் போக போக உண்மையும் மெல்ல மெல்ல புதைந்து கொண்டே இருந்தது. घाट का बारे में बोलता है, श्मशान घाट के बारे में उधर 3 बॉडी पड़ा हुआ था, लेकिन उसका पहले ही हमारा लड़की का बॉडी जला दिया गया. हम लोग तो क्या बोले, हम लोग तो पूरा चूर चूर हो गया. மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி எங்கு இருந்தார்? இந்த கொடூரமான குற்றத்திற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவர் தெருவுகளில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார். நீதி கொடுப்பதற்காக அல்ல, அவரின் ஆட்சியின் தோல்வியை அவரே குறை சொல்ல. இது பலரால் அரசியல் ஸ்டண்ட் என கூறப்பட்டது. நீதியை வழங்குவதற்காக அல்ல, கவனத்தை திருப்புவதற்காகவே இதை செய்கிறார் என்று பலரும் குற்றம் சாட்டினர். वो सीएम है, उस बीच ये इंसिडेंट हुआ है. उन्होंने 5 दिन डिले किया, उसके बाद हाई कोर्ट ने इंटरवीन किया और मैटर सीबीआई को ट्रांसफर किया. अब वो है कि चूंकि 5 दिन उन्होंने ले लिए थे, क्या हुआ इस बीच, और अब वो अपने ही अगेंस्ट प्रोटेस्ट कर रही है. We have no words to say, just we have came here to support. At least justice मिल जाएगा. இரவு நேரத்தில் நிலைமை மோசமாகியது. டாக்டர்களின் அமைதியான போராட்டங்கள் ஒரு கூட்டத்தால் தலையீடு செய்யப்பட்டன. கூட்டம் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரசுடன் தொடர்புடையதாக கூறப்பட்டது. விளைவுகள் முக்கியமான சான்றுகள் அளிக்கப்பட்ட ஒரு குழப்பமான கலவரம். குற்றம் நடந்த இடத்தை பாதுகாக்க தவறியது போலீஸ். திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர்களின் ஈடுபாட்டை சுட்டிக்காட்டும் சிசிடிவி காட்சிகள் கூட இருக்கின்றன. மாநில அரசின் மூடி மறைக்கும் முயற்சியை இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் கேள்விகள் இத்துடன் முடிவடைவதில்லை. குற்றம் நிகழ்ந்த இடத்தில் ஏன் திடீர் பராமரிப்பு வேலைகள் நடந்தன? பாதிக்கப்பட்டவரின் உடலை அவரது பெற்றோருக்கு காண்பிக்க 3 மணி நேரம் தாமதமாக்க யார் உத்தரவிட்டது? உண்மையில் இந்த கொடூரமான குற்றத்துக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் வெறும் கைப்பாவை என கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் பெரிய சதிவலை இருக்கிறதா? மருந்து மாஃபியாவின் கை ஓங்குதலா? आवाज उठाने से कुछ नहीं होगा. जब तक हमारी आवाज सरकार तक नहीं पहुंचेगी और सरकार इस पर कोई स्ट्रिक्ट एक्शन नहीं लेगी, तब तक मुझे लगता है कि कुछ भी नहीं होने वाला. इट्स टोटली रॉन्ग. तो उसके अगेंस्ट तो कुछ ना कुछ अगेंस्ट क्या
अब तक तो हो जाना चाहिए कुछ भी एक्शन। वो लोग चाहते नहीं हो कि बाहर पब्लिक में आए, इसीलिए उस लड़की को मारने के साथ साथ उन्होंने इतना गंदा चीज किया। மேற்கு வங்க அரசு மற்றும் போலீசாரை கண்டித்து உச்சநீதிமன்றத்தின் கடுமையான விமர்சனமே இதற்கு சான்று. இது வெறும் கொடூரமான குற்றமல்ல, இது மாநிலத்தின் சட்ட அமலாக்கத்தில் உள்ள ஆழமான குறைபாடுகளை வெளிப்படுத்திய ஒரு வழக்கு. மம்தா பானர்ஜியின் தலைமைக்கு ஒரு முக்கியமான சோதனை. பலர் அவர் அதில் தோல்வியடைந்ததாகவே நம்புகிறார்கள்.